பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் பார்வதி கமருதீன், இதுல குறிப்பா கமருதீன் கோச்சுக்கிட்டு போன தருணங்களையும் பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்து கனி மற்றும் பார்வதிக்கு இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கனி வந்து ஐ ஃபீலிங் சாரி ஃபார் யூ பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். விக்ரம், சபரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை நீங்க பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ பார்வதியை வந்து கனி வந்து சில பல ரீசன் சொல்லி அங்கே விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க இல்லையா வீக்கெண்ட் எபிசோட்ல, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. அப்போ பார்வதி சொல்றாங்க, இல்லை கனி, நீங்க என்ன வந்து ப்ரெடிக்டபிள்ன்ற மாதிரி 3 பேர் சொன்னாங்க. சபரி சொன்னா, விக்ரம் சொன்னா, நீங்க சொன்னீங்க. நான் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். யார் யார் என்ன பண்றாங்கன்ற மாதிரி நான் அப்சர்வ் பண்றேன். நான் வந்து சண்டை வீணாலாம் போட மாட்டேன். திவ்யா போறதுக்கான காரணம் தெரியும், சாண்ட்ரா போறதுக்கான காரணம் அப்படி இருக்கு. நான் அப்படிலாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க. கனி வந்து ஓப்பனா இது ஷோல இருக்கும் பாரு, இந்த ஷோல இருக்கும் நல்லவனா கெட்டவனான்னு முக்கியம் கிடையாது. எப்படி நல்லவனா கெட்டவனா முக்கியம் கிடையாது. என்டர்டெயின்மெண்ட் எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்றது தான் முக்கியம். உங்களோட ஸ்பேஸை எப்படி உங்களோட இடத்த முழுக்க முழுக்க அங்க சாண்ட்ரா ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் நான் சொன்னேன். இந்த வீட்டில் அதிக பேசு பொருளாக மாறி இருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன். எனக்கு ஒவ்வொருத்தரை சொல்லும் போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அதனால தான் எனக்கு சாண்ட்ரா மேலேயும் ஆதிரை மேலேயும் உங்க மேலேயும் எனக்கு ஒரு சில காரணங்கள் இருந்ததால நான் சொன்னேன். ஒருத்தர் கேட்டால் நான் ஒருத்தர் சொல்லிட்டு போயிடுவேன். பட் எனக்கு காரணங்கள் இருந்துச்சு, அந்த காரணங்கள் இருந்ததால தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே நீங்க பல விஷயங்கள எதை சொல்லணுமோ அதை சொல்லாம சின்னதா வந்து சொல்லுவீங்க. எதுக்கு பெனிஃபிட் கொடுக்கணுமோ அதை கொடுக்க மாட்டீங்களே. தேவையில்லாத வேல்யூ பண்றீங்க கணினும் போது. நான் அப்படிதான் பாரு, நான் அப்படி ஃபீல் பண்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு கூட நீங்க ஃபர்ஸ்ட் வந்து காரணங்கள் சொல்லும் போது அந்த 24 ஹவர்ஸ்க்கு என்னால புரிஞ்சுக்க முடியல. அது பெருசா எனக்கு கனெக்ட் ஆகல. சும்மா சொல்லணுன்றதுக்காக சொன்ன மாதிரி இருந்துச்சு. பட் ஒன்ஸ் நீங்க ஆதரை கீழே போயிட்டு காலில் முட்டி போட்டு அதை கேட்கும்போது, ஐயோ நிஜமா தான் அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுது போலன்ற மாதிரி எனக்கே தோணுச்சு. அதுக்கே எனக்கு சாரி கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சாரியுமே சொல்றாங்க. அது ஒரு மாதிரி ஆயிருச்சுங்க அப்படின்றதையும் ஃபீல் பண்ணி சொல்றாங்க கனி. ஓகே, உடனே என்னால ஆதரியை மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். ஆதரி எனக்கு தான் கொடுப்பான்னு தெரியும். ஆதரி ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீ. அவ என்ன பேசும்போது எனக்கு புரிஞ்சிருக்கும். ஒய் கான் கனி அண்டர்ஸ்டாண்ட்? கனி நான் உங்ககிட்ட பேசும்போது நீங்க ஏன் புரிஞ்சுக்கலன்ட்டு, ஏமா நீ கம்முனுருமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உடனே கனி சொல்றாங்க, எனக்கு என் குழந்தைகள் முக்கியங்க, என் குழந்தைகளுக்கு தான் நான் இது பண்ணணும் அப்படின்றத நான் யோசிப்பேன் போது. ஸோ இப்பெல்லாம் கனி நான் தேவையான இடத்துல தான் பேசுவேன். எங்க அட்ரஸ் பண்ணுமோ அங்க வந்து அட்ரஸ் பண்றேன். எல்லா இடத்துலையும் பேசணுன்ற அவசியம் கிடையாதுன்ற மாதிரி பார்வதி இந்த விஷயத்த சொல்லி அங்க ஒரு கனி மற்றும் பார்வதிகளை முடியுது. அடுத்து அப்படியே ஓபன் பண்ணா கமருதீன் உடனே பார்வதி பயமா எனக்கா அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் பாடுறாடே எங்க அம்மா கிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்றத பாரு. எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இங்க வந்து மெமரிஸை கிரியேட் பண்றோம். வாட் எவர் ஹேப்பண்ட் இஸ் ஹேப்பண்ட், ஓகே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல உடனே கமருதீன் 24 ஹவர்ஸ் இப்போ ஏன்டா அப்படி சொன்னேன், இங்கே பாரு 24 ஹவர்ஸ் இங்கேயே இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், வெளியே போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் நினச்சேன். ஸோ உனக்கு எப்படி இருக்கும் தெரியல, நீ சந்தோஷமா இருப்பியான்னு எனக்கு தெரில, அதனால தான் சொன்னேன். பட் அவங்க உள்ள வர்றதுன்றது எனக்கு ஹாப்பி தான், சந்தோஷம் தான் போது பார்வதி ஹாப்பியான்னு கேட்டதுக்கு கமருதீன் இது ரீப்ளேட் கொடுக்குறாரு. ஓகே, உடனே நீ ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுறியோ இல்லையோ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் கத்தி பேசுற மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுறியா இல்லையான்ட்டு. அப்புறம் என்னத்துக்கு என்கிட்ட பேசுற நீ? நடுவில் ஒரு கட்டாயிருக்கு. இது நடுவில் என்ன கான்வர்சேஷன் நடந்ததுன்னு தெரியல. இப்போ நீ கமருதீனை கத்திக்கிட்டே வாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டான். நீ ரெஸ்பெக்ட் பண்றியா இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ முன்னாடி கான்டெக்ட் ஏதோ ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க போல, அதுக்கு தான் கமருதீனோட ரியாக்ஷன். ஓகே, அப்புறம் என்னத்துக்கு நீ என்கிட்ட பேசுற நீ உன் ஃபேமிலி இப்படி அப்படின்லாம் பேசாத பாரு, இதெல்லாம் ரொம்ப தப்புன்ற மாதிரி கோவப்பட்டான் கமருதீன். டே ஹெல்த்தியான கான்வர்சேஷன் வச்சுக்கலாம்டா, ஹெல்த்தியான கான்வர்சேஷன் வச்சுக்கலாம், எப்படி ஹெல்த்தியான கான்வர்சேஷன் வச்சுக்கலாம்டா அப்படின்ற மாதிரி. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு டாக்குமெண்ட் என்னன்னா இப்போ நடந்துக்கிற விஷயம் எல்லாம் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த கமருதீன் பார்வதிக்குள்ள நடக்கிறதா டாக்குமெண்ட் மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ நீ இவ்வளவு நேரம் என் கூட ஃபேக்கா பழகுனியா பாரு, ஃபேக்கா தான் இருந்தியான்ற மாதிரி கமருதீன் கேட்குறான். ஓகே, உடனே இல்லடா அஃப்கோர்ஸ் வி ஆர் கோயிங் டு எக்ஸ்பிளைன், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம், ஓப்பிங் ஃபார் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்றான். உடனே வந்து கமருதீன் என்ன சொல்றான், உன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு காரு. இப்போ வந்து ரெக்கார்டட் கிளிப்ஸ்ன்ற எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நான் கல்யாணம் எனக்கும் நடக்கும்ல, அப்போ வந்து இதை போட்டு காமிப்பியா, இதெல்லாம் பண்ணுவியான்னு கேட்கறது என்ன சொல்ல வர நீ? என்ன சொல்ல வர? ஒய்ஃபுக்கு போட்டு காட்டுவியா? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் எனக்கு சரியில்லை பாரு, சுத்தமா நீ பண்றது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி திட்டிடுறான். ஏதோ ரெக்கார்டட் டாக்குமெண்ட் இருக்கு, வெளியே போயிட்டு எனக்கு இந்த லைஃப் இருக்கு, அப்ப கமருதீன் எனக்கு லைஃப் இல்லையா, உனக்கு மட்டும் தான் இருக்கானான்ற மாதிரி பார்வதி அவங்களோட தரப்பை மட்டும் பாக்குறான். இது ரெண்டு பேரும் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்றது புரிஞ்சுக்கல. அதுக்கு கமருதீன் ரியாக்ட் பண்ணிட்டான். ஓகே,
டே நார்மல் கான்வர்சேஷன் வாடா, நான் அப்படி சொல்லடா, ஐ வாஸ் ட்ரையிங் டு சே கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமான டிப்ரெஸிங்காக இருக்குடா, வெளியே வந்து ஃபீமேல்லாம் அழகாக சொல்லிட்டு போவாங்கடா, ஸோ ஐ எம் ரெஸ்பான்சிபிள், நீ வேற நான் வேற, ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை ஆக்ஷன், என்னோட ஆக்ஷன்ஸுக்கு நான் தாண்டா ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும், நான் தாண்டா பொறுப்பு எடுத்துக்கணும், நீ ஒரு பையன் அதனால உனக்கு அவ்வளோவா பிரச்சனை இருக்காது, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்லன்ற மாதிரி, ஸோ ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை ஆக்ஷன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து அமருதீன், உன் மைண்டில் ஒன்று இம்ப்ளான்ட் பண்ணிட்டேன்னா அது எடுக்கிறது கஷ்டம் பாரு, நீ ஒன்று போட்டிருப்ப, நீ மட்டும்தான் பாதிப்புற, உனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கு, இதெல்லாம் நீ யோசிப்ப, அப்போ நான் என்ன தக்காளி தூக்கா, எனக்குலாம் பாதிப்பு இல்லையா, எனக்கும் நிறைய பாதிப்புகள் இருக்கு, உனக்கு மட்டும் எல்லாம் நடுக்கிற மாதிரி பேசுறது எப்படி பாரு, எப்படி அப்படின்ற மாதிரி கமருதீன் கேட்குறான். ஓகே, இல்லடா அதை வந்து என் அம்மா கிட்ட சொல்லும் போது அப்படின்னு சொல்லுவலாம்டா, சொல்றதுக்கு தாண்டா அப்படின்னும் போது, இங்கே பாரு, உனக்கு இதோ உனக்கு மட்டும் தான் வாழ்க்கை இருக்குது, எனக்கு வந்து வாழ்க்கையவே இல்லை, உனக்கு மட்டும் எல்லாமே இருக்கிற மாதிரியும் எனக்கு எதுவுமே இல்லாத மாதிரியும் பேசுறிய பாரு, இது என்னது இது அப்படின்ற மாதிரி தான் தோணுதுன்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ முழுசாக என்னை தெரிஞ்சுக்க, முதல்ல வெளியே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, நீ உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிற, நீ வந்து என்ன சொல்ற, என்னை பற்றி யோசிக்க மாட்டேற, யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் யர் டேட் அப்படின்னு நீ சொல்றல, ஐ எம் சர்ச்சிங் ஃபார் எ மம், எங்க அம்மாவோட பாசத்தை யாராலையும் கொடுக்க முடியாது, ஈடு கட்ட முடியாது, என்ன நீ சொல்றன்ற மாதிரி ஓப்பனா அடிச்சிடறான். எப்படியும் அம்மா பாசத்தை யாராலையும் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி கமருதீன் சொல்லிடுறான். உடனே இங்க இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியாதரா, கொஞ்சம் வேற மாதிரிலாம் இருக்கும்டா அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்ல, கமருதீன் உன்னை ஈஸியா பிரெயின் வாஷ் பண்ணிடலாம் பாரு, உன்னை ஈஸியா பிரெயின் வாஷ் பண்ணிடலாம், நீ திவாகர் சொல்றதெல்லாம் கேட்கற, திவாகர் சொல்றதெல்லாம் கேட்கறல, அந்த மாதிரி தான்டா அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. உடனே அப்படியா அப்படின்ற மாதிரி பார்வதி தலையாட்டுறது. ஓகே, அடுத்து ஸோ நீயும் நான் வந்து உங்கள் ஃபேமிலி வர்றது வந்து ஜென்யூனாக தான்டா ஹாப்பியாக இருக்கேன், ஜென்யூனாக நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா, சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கமருதீன், நீ வந்து இந்த ஹாப்பியான விஷயத்த வந்து உலகத்துக்கு தெரிவிக்கணும், இதை வந்து ப்ரூவ் பண்ண, நான் ஹாப்பி தான், ஆனால் நீ ஒன்று பண்ணல, 24 மணி நேரம் இந்த உலகத்துக்கு தெரிவிக்கணும், ரெக்கார்டட் கிளிப்ஸ் ஃபேமிலிக்கு தெரிவிக்கணும்னு பேசுறல, அந்த 3 மணி நேரத்தில் தெரிவிக்கிறத 24 மணி நேரத்தில் தெரிச்சு என்ன பண்ண போற அப்படின்றத எனக்கு தோணுச்சு. டே புரியாதுடா, அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும், 3 மணி நேரத்தில் புரிய வைக்கலன்னா 24 மணி நேரம் எதுக்கு தேவையே கிடையாது, நான் அந்த விஷயத்துல தான் யோசிச்சேன் அப்படின்ற மாதிரி. உடனே நீ என் கூட இருப்பியா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்க, அதை நான் உங்ககிட்ட கேட்கணும் பாரு, நீ என் கூட இருப்பியா இல்லையான்னு நான் தான் கேட்கணும், நீ கேட்கக்கூடாதுன்ற மாதிரி கமருதீன். ஸோ பார்வதி கொஞ்சம் கொஞ்சமாக பேக் அடிச்சுட்டு அந்த பிளேமை ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. கமருதீன் ரியாக்ஷன் நடக்குது. வெளியே கார்டன் ஏரியாவில் விக்ரம் மற்றும் சபரி டிஸ்கஷன் போது அப்போ சொல்றாரு, எப்பா ஆதிரி ஃபேமிலி வந்தது தாண்டா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனும் இருந்தது, ஒரு தெளிவான ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ற மாதிரி ஒரு பக்கம் இவர் பேசுறாரு சபரி. உடனே விக்ரம் வந்து, டே 4 மின்னு தாண்டா இருக்கும் இங்கே, அதில் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து வந்ததில் ஒரு 4 பேர் தான் நம்ம இங்கே இருக்கோம், 4 பேர் மட்டும், கானா வினோத், கமருதீன், விக்ரம் அண்ட் சபரி, இந்த 4 பேர் தான் வந்த டேல இருந்து இருக்கோம், அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம, பரவாயில்லடா அப்படின்னு சொல்லும் போது, டே இப்போ கமருதீன் வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, நிறைய சேஞ்சஸ் இருக்கு, 3வது வாரமே எவிக்ட் ஆயிருப்பான்னு நினைச்சா இவ்வளவு தூரம் டிராவல் ஆகி வந்திருக்கிறதே சூப்பரா அப்படின்றதையும் நான் பாத்துக்கிறேன்டான்ற மாதிரி ஒரு பக்கம் விக்ரம் சொல்றாரு. உடனே விக்ரம், இன்னைக்கு எபிசோட்ல என்ன வச்சு செய்ய போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னும் போது உடனே சபரி சொல்றான், இல்ல ஆதிரி வந்து உன் விஷயத்த சீரியஸா ஆக்காதாலும் உனக்கு அப்படிலாம் முடிஞ்சிச்சு, அவங்க சீரியஸா ஆக்கியிருந்தாங்கன்னா அது பெரியசா வெடிச்சிருக்கும், ஃப்ரீயா விடு, முடிஞ்சு போச்சு எல்லாம்ன்ற மாதிரி பேசி முடிச்சிருக்காங்க. இதுதான் மிட் நைட் லைவ்ல நடந்த சில விஷயங்கள். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.